முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக நேற்றைய நாளில் புதிதாக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. யார் இந்த முறைப்பாட்டை செய்தார்கள், என்ன முறைப்பாடு என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வன்னியில் மீட்கப்பட்ட தங்க நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றுகின்றார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு புதிதாக 4 மாடி கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் மகன் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த புதிய முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே நிறைய முறைப்பாடுகள் இருக்குது, நிறைய விசாரணைகள் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. இருந்த போதிலும் கூட இப்பொழுது புதிய முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. என்னென்று சொன்னால், முதல்ல இந்த முறைப்பாட்டை கொடுத்ததார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பினுடைய பேர் பெரிய பேர் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி. இதுதான் அந்த அமைப்பினுடைய பேர். லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் போயிட்டு இவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கிறது. என்ன முறைப்பாடு என்று சொன்னால், விஜயராம மாவட்டத்தில் ஒரு வீட்டில் இருந்தவதானே அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டில் அந்த வீட்டில் இருந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை புனரமைக்கிறோம் என்று சொல்லி மொத்தம் 50 கோடிக்கும் அதிகமான பணத்தை செலவழிச்சிருக்கணும். வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு மட்டும் இந்த 50 கோடிக்கும் புதுசாகவே ஒரு வீடை கட்டி இருந்திருக்கலாம். அந்த 50 கோடியும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட காசு தான், பொதுமக்களாகிய உங்களுடைய காசு தான். அதைத்தான் கொண்டு போயிட்டு செலவழிச்சிருக்கணும். அப்போ இந்த அமைப்பு கேட்டிருக்கேன் என்று சொன்னால், இந்த காசு அவர்களுக்கு கொடுத்தது யார், இதற்கு ஆத்தரைஸ் பண்ணது, அனுமதி கொடுத்தது யார், எந்தெந்த காலகட்டங்களில் இது செலவழிக்கப்பட்டது, உண்மையிலேயே வீட்டுக்கு தான் செலவழிக்கப்பட்டதா அல்லது வீட்டை செலவழிக்கிறோம் என்று சொல்லி போட்டு அதை எடுத்துக்கொண்ட வேறு ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தினார்களா என்று சொல்லி முழுமையான விளக்கம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பு சொன்னதானே, அந்த அமைப்பினுடைய தலைவர், அவருடைய பேர் காமினி கமன் துசார. அவர்தான் இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் செய்திருக்கின்றார். எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது சம்பந்தமான விசாரணைகளை எப்பொழுது முன்னெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வன்னியில் மீட்கப்பட்ட தங்கத்திற்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இறுதி யுத்த காலத்தின் போது வன்னியில் இருந்து ஏராளமான தங்க நகைகள் இராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருந்தன. மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய வங்கிகளில் இருந்தும் மற்றும் பொதுமக்களால் கைவிடப்பட்ட தங்க நகைகளும் என்று சொல்லி ஏராளமான தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன. மிக நீண்ட காலமாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டின் கீழும் பிறகு குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய கட்டுப்பாட்டின் கீழையும் அந்த தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்தன. கிட்டடிலான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்க நகைகள் சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி இருந்தன. அந்த தகவல்கள் வந்தாப்புறான் எல்லாருக்குமே தெரிய வந்தது, இன்னமுமே அந்த தங்க நகைகள் அங்கே இருக்குன்னு சொல்லி. எனவே அரசாங்கம் அறிவிச்சிருந்தது, உரியவர்களிடம் மிக விரைவில் ஒப்படைக்கப்படும், விசாரணைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு உரியவர்கள் உரிய ஆவணங்களை காட்டி அந்த தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. இப்போ வெளிவந்திருக்கிற தகவல் என்னென்று சொன்னால், இந்த தங்க நகைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட பொருட்களாம். இப்போ சங்கிலி, காப்பு, மோதிரம் என்று சொல்லி 6000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இவ்வளவு காலமும் குற்ற புலனாய்வு பிரிவிட்டம் இருந்தது. இப்ப மத்திய வங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காம். மத்திய வங்கியில சேஃப் இருக்கு தானே, பாதுகாப்பு பெட்டகம், அங்க வைக்க சொல்லி மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காம். அப்ப யாருக்காவது திருப்பி குடுபட்டிருக்கா இதுவரைக்கும் தங்க நகைகள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா 172 பேருக்கு தங்க நகைகள் மீள ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அந்த ரிசீட்டுகள் வச்சிருந்தாக்கள் அல்லது அது சம்பந்தமான ஆவணங்கள் வைத்திருந்தவர்கள் இதுவரைக்கும் 172 பேர் அந்த ஆவணங்களை காட்டி தங்க நகைகளை மீள பெற்றுக் கொண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏனைய 6000க்கும் அதிகமான தங்க பொருட்கள் கிட்டத்தட்ட 80 கிலோவாம் அவளாம் இப்ப மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி அவர் தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவாராம். அப்படி நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் தானாம் அன்ஒஃபிஷியல் ஜனாதிபதி, உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத ஜனாதிபதியாக தான் இருப்பேன் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் தான் ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர், எனவே தான் நாட்டை கிட்டத்தட்ட ஆளுவர், நாமல் ராஜபக்ச பேருக்கு ஜனாதிபதியாக இருப்பார் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கார். அவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். பொதுக்கூட்டம் ஒன்றில் கதை கேட்கல இப்படி ஒரு கதையை சொல்லி வச்சுக்கார். நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் நான் தான் அன்ஒஃபிஷியல் ஜனாதிபதி என்று சொல்லி. எனவே நாமல் ராஜபக்சவை சுத்தவர் இருக்கிறார்களுக்கு இதுதான் நினைப்பு. ஒரு மாதிரி எப்படியாவது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கி போட்டு அவரை தூக்கி கொண்ட கதிரில் இருத்தி விட்டா அவர் சின்ன பிள்ளை மாதிரி பேசாமல் இருப்பார். ஏனென்றால் நாமல் பேபின்னு தான் சொல்றது. அவர் பேபியை கொண்ட இருத்தி வச்சு போட்டு அவர் ஜனாதிபதி என்று இருக்கட்டும், மிச்ச வேலைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி இப்பயே பிளான் பண்ணினது மட்டும் இல்லாமல் அதை வெளிப்படையாக சொல்லினோம். நாமல் ராஜபக்ச வந்தால் நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லி. அதோட இந்த குட்டி ஆராய்ச்சி இன்னும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஆட்சி நாளைக்கோ வாரக்கிழமையோ அடுத்த மாசமோ கவுளுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காம். எனவே நாமல் ராஜபக்ச உடனடியாகவோ அல்லது 2029 ஆண்டிலேயோ ஜனாதிபதி ஆவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காம் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால், இப்போ கற்பனையில் கதைக்கிறத நாங்கள் தடுக்க முடியாது தானே, யாருமே தடுக்க முடியாது. கற்பனை பண்ணுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது தானே, அப்படி சொல்லிப்பார் போராடக்கு. இருந்தாலும் அந்த உள்ள கிடக்கையே பாருங்க, நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் நாடு எப்படி தலைகளாக இருக்கும்ன்றதுக்கு இப்பயே அவர்கள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மிக விரைவில் 4 மாடி கட்டிடம் ஒன்று கட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் நேற்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். இந்திய அரசாங்கத்துடன் துணையுடன் இந்த கட்டிடம் கட்டப்படும் என்று சொல்லி, அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காம். எனவே இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நிதியுதவி வழங்குவதாக ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்களாம். எனவே இந்தியாவினுடைய நிதியை பெற்றுக்கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மிக விரைவில் 4 மாடி கட்டிடம் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இருக்கார் தானே, அவர் தான் இந்த கேள்வியோட கேட்டவர் அமைச்சர்கிட்ட. பாராளுமன்றத்தில் வச்சு இந்த மாதிரி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் மிக நீண்ட காலமாக சரியான விடுதிகள் இல்லை, ஆண் பெண் விடுதிகள் இருக்கு தானே, ஒழுங்கான வோட்ஸ் இல்லை, நிறைய நோயாளிகள் கஷ்டப்படினம். எனவே என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டதுக்கு தான் இந்த பதிலை வழங்கியிருக்கின்றார் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அவர்கள். எனவே முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு 4 மாடி கட்டிடங்கள் வருவது உண்மையில் மகிழ்ச்சியான விஷயமாகும். எனவே மிக விரைவில் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கொழும்பில் வைத்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். நேற்று மாலை 3:30 மணியளவில் கொழும்பில் இருக்கின்ற இந்தியா ஹவுஸ், இந்தியா இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. சமகால அரசியல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள், மாகாண சபை தேர்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மேற்கொண்ட ஒரு தீர்மானத்துக்கு எதிராக பிக்கு ஒருவர் வழக்கு போட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தலைவராக ஒரு ஆளை நியமிக்க வேண்டி இருக்குது. அப்ப ஆரை நியமிக்கலாம் என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு ஆளை பேரை சொல்லியிருக்கார். அந்த பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரங்க திசாநாயக்கா. ரங்க திசாநாயக்கான்றது இலங்கையினுடைய ஒரு முக்கியமான நீதிபதி. ஒரு ஆள் நீதிபதியாக இருந்த காலத்தில் மிக நேர்மையாக செயல்பட்டவர், நல்ல சிறப்பான முறையில் செயல்பட்டவர் என்று சொல்லி அப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவற்ற பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கார், இவரை போடலாம் என்று சொல்லி. அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உங்களுக்கு தெரியும், இலங்கையில 24 மணி நேரமும் 7 நாட்களும் சுறுசுறுப்பாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். அதுவும் இந்த ஆட்சியில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மிகவும் பயங்கரமாக செயல்பட்டு நிறைய பேர் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல இப்ப குற்றப்புலனாய்வு பிரிவும் சரி அல்லது போலீசாரும் சரி மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சரியான தலைமத்துவம் இருக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும், குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அதனுடைய பணிப்பாளராக ஷானி அபேசேகர் அவர்கள் அண்மையில் நியமிக்கப்பட்டவர். அந்த நியமனத்துக்கு எதிராகவும் நிறைய பேர் போர்க்கொடி தூக்கினவே, அவரை நியமிக்க வேண்டாம் சொல்லி. ஏனென்றால் அவரை நியமிச்சா தங்களுக்கு ஏதாவது ஆப்பு வந்துடும் என்று சொல்லி பயப்படி நம்ம போராடக்கு. அதே மாதிரி இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த ஒரு திறமை வாய்ந்த நீதிபதியை நியமிக்க வேண்டாம் என்று சொல்லி பிக்கு ஒருவர் வழக்கு போட்டிருக்கார். பிக்குவுக்கே இந்த தேவையில்லாத வேலை என்று
என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். ஒன்றுமே செய்யலாத ஒரு சில பிக்குமாருக்கு இதுதான் வேலை, தேவையில்லாமல் அரசியலுக்குள்ள மூக்க நுழைக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்குவின் பேர் என்னென்றா வேவல் துவா ஞான தேரர். வேவல் துவா ஞான தேரர் என்று சொல்லி இவர் வந்து ஒரு விகாரையினுடைய பொறுப்பாளர், விகாராதிபதி என்று சொல்றது. அப்போ விகாராதிபதியாக இருந்து கொண்டு இங்கால வழக்கம் போட்டுக்கார் சைட்டால. அப்போ அந்த வழக்கு வந்து நேற்று உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த உயர் நீதிமன்றத்துக்கு வந்த சட்டத்தரணிகள், அதாவது இந்த பிக்கு சார்பாக வந்த சட்டத்தரணிகள் திடீரென்று சொல்லிவிட்டுச்சினோம், இல்லை இந்த வழக்கை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்பல, நாங்கள் தொடர விரும்பல, இதை நாங்கள் பின்வாங்குறோம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் என்று சொல்லி பிறகு நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்து அந்த வழக்கை வந்து அப்படியே கைவிட்டாச்சு. நான் நினைக்கிறேன் வழக்கு போட்டு பிரியோசனம் இல்லை, சும்மா என் தேவையில்லாம் காசுகளை செலவழிப்பான், தேவையில்லாமல் நீதிமன்றத்துக்கு அலைவான்னு சொல்லி போட்டு சில பின்வாங்கிச்சு நம்ம இன்னும் தெரியல. இருந்த போதிலும் கூட இந்த பிக்கு ஒருவர் வழக்கு போட்டு நேற்றைய நாளில் அதை அவரே பின்வாங்கி இருக்கிறார். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டிய பனியாக கிடக்குது, பனி கட்டியலாக கிடக்குது, பனி வானத்தில் இருந்து கொட்டுது, ஒரே ஸ்னோவாக இருக்குது. அப்போ இது எங்கேயோ வெளிநாடு போல கிடக்கு, எங்கேயோ யூரோப் போல கிடக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. பக்கத்தில் வெளியே கிடக்கு தங்காலி என்று சொல்லி. தங்காலியில் இவ்வளவு ஸ்னோ கொட்டுதான்னு கேட்டால் இந்த ஐஸ் இருக்குது தானே, அந்த ஐஸினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தங்காலி என்று சொன்னாலே போதைப் பொருள், மாஃபியாக்கள், கடத்தல்கள், பாதாள உலக குழுவண்டு ஆயிட்டுது. இந்த ஹம்பாந்தோட்டை மாவட்டம் என்றது ஒரு நல்ல மாவட்டம். அங்கே இருக்கிற மக்களும் வந்து நல்ல மக்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளால் அந்த மாவட்டத்துக்கே கெட்ட பேர், தங்காலைக்கே கெட்ட பேர் ஆயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே குளிருக்குள்ள வந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். அரசியல்வாதியால் சாதாரண பொதுமகனோ தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஐஸ் கொட்டுது தங்காலையில். இப்படியாக ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.